பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய குரலை கேட்க விரும்புவதுண்டு. அதிலும் இக்கால கிறிஸ்தவர்கள் தாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காவிட்டாலும் தங்கள் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் உரைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று. சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போமானால் கர்த்தர் சாமுவேலுக்கு மறுமொழி அருள் செய்தார். நாமும் கூட வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையும் பதிலையும் பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஏதாகிலும் செய்வோமானால், நாம முடிவெடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையிலே வந்து முடியும். எனவே கல்வி, திருமணம், தொழில் போன்ற காரியத்தில் கண்டிப்பாக கர்த்தருடைய பதிலை பெற்று பின்பு செயல்படுத்துங்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். நாமும் அனுதினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எனவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமேன்.